கிட்னியில் இருக்கிற ஸ்டோனு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம இருமல், இந்த தோல் நோயெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தோல் நோயெலாம் சரி பண்ணுறதுக்கு இந்த வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாழைத்தண்டு கூட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம சாப்பாடோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக வர டிசீஸஸும் நம்ம க்யூர் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, சூப்பராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். தாளிப்பு எப்பயுமே லாஸ்ட்டாக தான் நம்ம கொடுப்போம், அதனால் ஸ்டார்டிங்கில் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2லேருந்து 3 தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாழைத்தண்டை எப்பயுமே நம்ம கட் பண்ணி வாட்டரில் தான் நம்ம போடணும், அதாவது தண்ணியில் நம்ம போட்டு அதில் இருக்கிற நாரை ஒரு குச்சி வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற நார்லாம் நமக்கு தனியாக வந்துடும். இல்லை ஒரு கத்தி, நம்ம கட் பண்ணுற கத்தியை வச்சு கூட நம்ம சுற்றணும் அப்படின்னா அந்த கத்தியில் அந்த நார்லாம் விட்டு வரும். ஸோ அந்த நார்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். தண்ணியில் தான் நீங்கள் அரிஞ்சு போடணும், இல்லை டைரெக்டாக நீங்கள் அரிஞ்சு தனியாக வச்சிங்க அப்படின்னா கருத்து போயிடும். இந்த வாழைத்தண்டை வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இதில் நான் ஊற வச்சுருந்த பச்சை பயிறு, அதாவது பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு. துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்திருந்தேன். பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா இருக்குது பார்த்திங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி, மிளகாய், தனியா எல்லாம் அரைச்சிருப்போம், அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அந்த விளக்கெண்ணெயை ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதோட தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், பத்தலைன்னா லாஸ்ட்டாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கரம் மசாலா ஆப்ஷனல் தான், அது ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பிடிக்கும், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்றனால அதை நான் லைட்டாக ஆட் பண்ணிடுவேன். பொரியல், கூட்டு இதுக்கெலாம் நான் ஆட் பண்ணுவேன். இப்போ இதுக்கு வதக்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசியில் வாஷ் பண்ணேன், அதாவது அரிசி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நம்ம சாப்பாட்டுக்கு ரைஸை ஃபஸ்ட் டைம் கழுவி கீழே ஊற்றிடுவோம், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வாஷ் பண்ணுற தண்ணியை எடுத்து வச்சு கூட்டுக்கு, சாம்பார், ரசத்துக்கெலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். குக்கரில் விசிலை போட்டு அதில் உள்ள வாசல்லாம் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதில் தேவையான அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 விசில். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டதுக்கப்புறம் சாப்பாடுக்கு எத்தனை விசில் விடுமோ அத்தனை விசில் விட்டால் போதும். 3 விசில் விட்டுக்கலாம், 3 விசில் போதும். 4 விசில்னால் 4 விசில் போதும். கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா குக் ஆகிருக்கும் வாழைத்தண்டு. இதை நல்லா ஒரு கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற, அதாவது வாட்டர் கண்டென்ட், அதாவது ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ ஏன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு போதும் அப்படின்னா இதை அப்படியே விட்டுடலாம். இல்லை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் கூட்டு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு, உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இது நல்லா புரியும் போது இதில் பச்சை கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அப்படியே பிச்சு போட்டுடலாம். இதில் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம இதில் அப்படியே டைரெக்டாக அந்த டப்பாவிலேருந்தே அழுத்தி போட்டுடலாம். இது இந்த தாளிப்பை இந்த லாஸ்ட்டாக கூட்டில் ஆட் பண்ணிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தாளிப்பு எப்பயுமே நீங்கள் சாம்பார், ரசம், சாம்பார், முக்கியமாக சாம்பார் கூட்டுக்கு லாஸ்ட்டாக தாளிப்பு செஞ்சு அதில் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் இந்த தாளிப்பில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அதோட ஸ்மெல், அதாவது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அருமையான டேஸ்ட்டில் வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதம் இந்த வாழைத்தண்டு கூட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோட இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஜென்ரலாக இருக்கிற டிசீசஸ்லாம் கண்டிப்பாக க்யூர் ஆகும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ ரெசிபிஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.